ஹாய்! வெல்கம் டூ அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி வந்துட்டு எல்லாரும் நல்லா கொண்டாடியிருப்பீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பழைய வீடியோ. என்னடா கீழ உட்காந்துட்டு 2 பேரும் என்னடா பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட கஸ்டமர் ஒருத்தருக்கு கொரியர் பேக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் நீங்க வந்துட்டு பார்க்க போறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு நம்மளோட சென்னை கஸ்டமர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்களுக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடியே வந்துட்டு குடுக்கறதா வந்து சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 8 ப்ளவுஸோ 9 ப்ளவுஸோ என்னமோ ஃபர்ஸ்ட்டே ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தது. மறுபடியும் அவங்க குடுத்துருந்தாங்க. அது வந்து பெண்டிங் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அப்புறம் இந்த ஒரு அவசரத்திலே வேற வழியே இல்ல குடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் ஸ்பீடா வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்தேன். ஏன்னா இந்த தடவ தச்சதுல வந்து கைக்கு மட்டும் தான் டிசைன். மீதி நெக்குக்கெல்லாம் எதுவுமே இல்ல. ஸோ அதனால ஈஸியா வந்துட்டு ஸ்டிச் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால பண்ணிட்டு தீபாவளிக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையோ என்னமோன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த அன்னைக்கு தான் வந்துட்டு பேக் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டு குடுத்ததுல அந்த சாரியோட குடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 8, 9 ப்ளவுஸ் சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து சாரி பாதி, ப்ளவுஸ் பாதின்னு அப்படி குடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ்ல தான் போட்டு குடுத்துருந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம், அதே பாக்ஸ்ல மறுபடியும் வந்தது வந்து வெறும் ப்ளவுஸ் பீஸ் மட்டும் தான். ஏன்னா, அத டிசைன் பெருசா ஒண்ணும் இல்லைல்ல. எல்லாம் பஃப் மட்டும் தானே. அது செல்ஃப் கிளாத்லயே வைக்கிறது. அதனால அதுக்கு வெறும் ப்ளவுஸ் பீஸ் மட்டும் தான் குடுத்துருந்தாங்களா, ஸோ அதனால அது அப்படியே வச்சு பேக் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் செக் பண்ணி எடுத்து வச்சோம். ஏன்னா என்னதான் நம்ம அவங்களதுல ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி அப்படி அப்படியே அந்த பாக்ஸ்ல தான் போட்டு வச்சிருந்தோம். இருந்தாலும் ஒருக்கா நம்மளோட கன்ஃபார்ம்க்காக நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுனால ஃபுல்லா செக் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு சாரீஸ்க்கெல்லாம் ஃபால்ஸ் வச்சிருந்தோம். அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஏன்னா, ஒரு வேள ஃபால்ஸ் வைக்காம மறந்து கூட எடுத்து வச்சிரலாம்ல. அதனால அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லா செக் பண்ணிட்டு, அப்புறமா பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அனுப்பிச்சுட்டோம். அவங்களுக்கு புதன், வியாழனுக்கு போய் சேர்ந்துச்சு. எல்லாம் அந்த தீபாவளி வருதுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டா தான் போச்சு கொரியர். ஒரு நாள் லேட்டா தான் போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தஞ்சாவூர் கஸ்டமருக்கு அவங்களுக்கு வந்துட்டு அனுப்பிச்சாச்சு. ஸோ அப்புறம் அவங்களும் வந்துட்டு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேம் வந்துருச்சு, சூப்பரா இருக்குங்க மேம். ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் நான் வந்துட்டு ஒண்ணு அனுப்பிச்சு விடுறேன். எடுத்திருக்க சாரி எடுத்திருக்கேன். அது ஒண்ணு அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு அதுக்கும் கொஞ்சம் கிராண்டா வந்து ஸ்டிச் பண்ணி குடுங்க. அது கொஞ்சம் நான் எப்படி சொல்றது? அ ஹெவியான சாரி அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேங்க அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் இதுக்கு இடையில வந்துட்டு புதுசா நம்மள கஸ்டமர் அது உங்களுக்கு தெரியும். மேபி வீடியோ போட்டுட்டேனா என்னன்னு எனக்கு தெரியல. இல்லன்னா இனிமேட்டுக்கு வரும் அவங்களோட ப்ளவுஸு. ஆரி ஒர்க் ரொம்ப சிம்பிளா வந்துட்டு ஆரி ஒர்க் வேணும்க்கா. நான் வந்து யூடியூப்ல தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பண்ணி குடுக்க முடியுமான்னு. அப்புறம் கண்ணு இப்போ சீசன் டைம்ல பண்ணவே முடியாது கண்ணு. கல்யாண வேலை, இந்த தீபாவளி வேலை வேற ஹெவியா இருக்குடா அப்படின்றது. அக்கா இந்த ஒண்ணு மட்டும் பண்ணி குடுங்கக்கா. அதுக்கப்புறம் எனக்கு தீபாவளி முடிஞ்சு தான் வந்துட்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வேணும். அதனால நான் அப்புறமா மெதுவா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சரி ஓகே அனுப்புடா அப்படின்ட்டு. ஒரு 3 டேஸ் தான் டைம் அவங்க வந்து வியாழக்கிழமையா என்னமோ அனுப்பிச்சிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். நான் திங்கட்கிழமை அனுப்புற மாரி இருந்துச்சு. மொத்தல ஒரு 3 டேஸ் தான் எனக்கு வந்து டைம் இருந்துச்சு. அதுல இங்கேயும் நமக்கு கல்யாண வேலையும் இருந்துச்சு. தென் நோம்பு வேலையும் இருந்துச்சு. அப்புறம் இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் தான். அதனால அ அது வந்து பண்ணிட்டோம். ஸோ அந்த கொரியரும் வந்துட்டு இந்த டேஸ்ல தான் ஏதோ இடையில வந்துட்டு அனுப்பிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சாரீஸ் கொரியர் அது கொஞ்சம் போச்சு. ஸோ அதனால நெறைய வேலை அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. கொரியர் அனுப்புறது இந்த தடவ நெறைய இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கல்யாண வேலை அப்படிங்கிறதுனால நானு ஆரி ஒர்க்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, அப்போ ஒவ்வொரு தடவையும் அரிபரியா பண்ற மாதிரி இருக்கும். கடைசி நிமிஷத்துல உட்காந்துட்டு வேலை செய்ற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணேன், இந்த தடவ கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் நான் வந்து 2 ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஒரே ஃப்ரேம்ல பண்றத விட 2 ஃப்ரேம் யூஸ் பண்ணோம்னா, கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி தான் 2 ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 3 டேஸ்லயே வந்துட்டு 2 ப்ளவுஸ் போட்டு முடிச்சுட்டேன். 2 ப்ளவுஸுமே வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, நார்மலான டிசைன் தான். பட் அது அவ்வளோலாம் சிம்பிள் கிடையாது. ஓரளவுக்கு ஹெவியா தான் இருக்கும். பட் ஆனா நார்மலான சாரி தான். அப்புறம் அத போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து முகூர்த்த ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணோம். முகூர்த்த ப்ளவுஸ் என்ன பண்ணேன்னா, காட்ல தான் போட்டேன். ஏன்னா, அது வந்து ரொம்ப ஹெவி இது. ஐயோ சாமி! உண்மையால அது வெயிட்டே ஒரு 1/2 கிலோ வருமாட்டிருக்குது. அந்த பொண்ணு எப்படிதான் கையில போடுதுன்னு எனக்கு தெரியல. பெண்டன்ட் வேற வச்சிருக்கிறோமா, ஃபுல்லா பீட் ஒர்க்கா. அது வந்து டிசைன்லாம் வந்து அந்த டிசைனும் அ மு ரிசப்ஷன் டிசைனும் அவங்களே குடுத்துட்டாங்க. பட் அதுல சின்ன சின்ன ஆல்டர் மட்டும் தான். அதுவும் முகூர்த்த ப்ளவுஸ்ல அதுல என்ன இருந்ததோ அப்படியே தான் பண்ணணும். ரிசப்ஷனுக்கு வேணா பேட்டர்ன் மாதிரி, இந்த பேட்டர்னுக்கு எனக்கு வேணுன்ட்டாங்க. அதுக்கு தகுந்த மாரி நான் வந்து அந்த டிசைன மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான். ஸோ மத்த 2 வந்துட்டு நார்மலா போட்டிருந்தேன்னா, அது நானே தான் வந்து பண்ணிக்கிட்டேன்.
ஸோ அதனால ரொம்ப ஹெவி ஒர்க். அப்புறம் என்ன பண்ணேன், அது காட்டுல தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காட்டுல போட்டா நமக்கு வந்துட்டு டைம் இதாகாது, ஏன்னா வேஸ்ட் ஆகாது. ஏன்னா ஒரு கை போட்டுட்டு அதுல ஏதாவது நம்ம க்ளூ போடுற வேலை இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு இன்னொரு கைக்கு போயிடலாம். அது போட்டு வரதுக்குள்ள இந்த க்ளூ வந்து ட்ரை ஆயிரும். ஸோ மறுபடியும் இதுல ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படிதான் வந்துட்டு அந்த ஒர்க் பண்ணேன். பார்க்கறதுக்கு பீட் ஒர்க் தான், சிம்பிளா தான் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அம்மாடி அது ஏகப்பட்ட வேலை எடுத்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, காட்டுல வந்து எனக்கு நெக்ல போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது. இதுக்கே கை ஓஞ்சு போயிரு தெரியுமா? ஃப்ரேம்ல போடுறத விட காட்டுல போட்டா கை தோல் சப்பையில செம்மையா வலிக்கும். ஏன்னா கை கொஞ்சம் இப்படி மேலா வச்சிருப்போமா, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் எல்லாம் வந்துட்டு ஃப்ரேம்ல போட்டுருவேன். ஸ்லீவ் மட்டும் தான் காட்டுல போடுவேன். அது ஃபுல் ஸ்லீவா இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி. அதனால அது போட்டுட்டு அதுக்கு வேணா எனக்கு நான் மறுபடியும் வேற எந்த ஒர்க்கும் பண்ணல. அத மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அத முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன் ரிசப்ஷன் இதுக்கு என்னாச்சுன்னா, பாருங்க அவ்ளோ இதா பண்ணியும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டேன். நான் தீபாவளிக்கு முன்னாடியே வந்துட்டு முகூர்த்த ப்ளவுஸும் முடிச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்பாடி எப்படியோ வந்து தீபாவளி ஞாயித்துக்கிழமையா, ஞாயித்துக்கிழமை பொழுதோட வந்துட்டு மறுபடியும் இத ஆரம்பிச்சோம்னா, அ இது கொஞ்சம் சீக்கிரம் புதன்கிழமை குடுக்கறதா சொல்லியிருந்துச்சு. சனி, ஞாயிறு கல்யாணம். வர சனி, ஞாயிறு குடுக்கறதா சொல்லியிருந்துச்சு. புதன்கிழமையில இல்ல, இன்னைக்கு தான் புதன்கிழமை. அப்புறம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அப்பாடி அது டிசைன் வந்துட்டு ட்ரேஸ் எடுத்து அத மறுபடியும் இதுல ட்ரேஸ் எடுத்து ரொம்ப டைம் ஆச்சு. பத்தாததுக்கு அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரேசிங் பேப்பர் இல்ல, சாரி கார்பன் பேப்பர் இல்லாம போயிடுச்சு. கடையெல்லாம் லீவு 2, 3 நாளைக்கு. கடையும் இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ அப்ப ஞாயித்துக்கிழமை வேஸ்ட்டா போச்சு. திங்கட்கிழமையும் ஞாயித்துக்கிழமை வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ திங்கட்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணப்போ, திங்கட்கிழமை இல்ல. அப்புறமா இது இல்ல, கடையெல்லாம் எதுவுமே இல்லையா, இங்க கிடைக்காது. அந்த ஒயிட் கலர் கார்பன்லாம் இங்க கிடைக்காது. எல்லோ இருந்துச்சு. பட் இந்த பீச் கலர் பிளவுஸு, அதுக்கு எல்லோல போட்டா ஒண்ணுமே தெரியல. அப்புறம் மறுபடியும் செவ்வாய்க்கிழமை தான் போயிட்டு, நேத்திக்கு போயிட்டு அண்ணா ஈரோடு போயி கார்பன் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா டிசைன் கொஞ்சம் ஹெவியான டிசைன், ரிசப்ஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கு வந்து பேப்பர்ல வரைஞ்சு அது மறுபடியும் ட்ரேஸ் எடுக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ மதியம் வரைக்குமே எனக்கு வந்து அந்த ட்ரேசிங் ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நேத்திக்கு நைட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். பேக் நெக் இப்போ தான் வந்து பண்ண போறேன். சார் அதுக்குள்ள வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீக் வரைக்குமே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், ஹெவியா இருக்கும். நிறைய டிசைன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வீடியோ. நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ நிறைய எடுத்து வச்சிருக்கோம். அது வந்து ரெகுலரா நான் வந்து ஒவ்வொன்றா வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ தீபாவளி வந்து இப்ப எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எப்படி சொல்றது, ஜாலியாலாம் போகல. ஜாலியா என்ன சொல்ல தெரியல. நமக்கு தான் தெரியுமே, நம்ம டெய்லருக்கெல்லாம் வந்துட்டு நல்லது கெட்டதுனாலனா தான் நமக்கு பெரிய தலைவலியா இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் எடுக்கல. பாப்பாவுக்கும் எடுக்கல, எனக்கும் எடுக்கல. தம்பி மட்டும் தான் ஒரு ஷர்ட் ஸ்டிச் பண்ணான் பக்கத்து கடையில குடுத்துட்டு. அவ்வளதான். அப்புறம் நாங்க தீபாவளி அன்னைக்கு காலையில அண்ணா வரதுக்கே வந்துட்டு 10:30 ஆயிடுச்சு. நான் தான் ஆரி ஒர்க் பண்றதுனால, நான் முன்னத்த நாள்லாம் ஃபுல்லா கடைக்கே போகல. எல்லாம் கட்டிங் ஃபுல்லா முடிச்சுட்டேன். பேட்டர்னும் தச்சு முடிச்சாச்சுங்கிறதுனால, அண்ணன் சும்மா ப்ளவுஸ் தான் சாரி சுடி தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில. அதனால நான் போகவே இல்ல. வீட்லயே இருந்துக்கிட்டேன். ஸோ அதனால நோம்பி அன்னைக்கு காலையில தான் அண்ணா வந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம், நைட் ஆரி ஒர்க் பண்ணதுனால நான் தூங்கிட்டேன். அப்புறம் காலையில ரொம்ப லேட்டா தான் எந்திரிச்சோம். ஒரு 10 மணி வாக்குல தான் எந்திரிச்சோம். நைட் பசங்களும் எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஃபோன்ல. அதனால லேட்டா தான் எந்திரிச்சோமா. அண்ணன் என்ன பண்ணாரு, கடையிலேருந்து வந்தவரு, சரி எங்கள எழுப்புவாருன்னு பார்த்தா, அவர் வந்து படுத்து தூங்கிட்டாரு. நான் பார்த்துட்டு சரி தூங்குறாரு, நம்ம எழுப்புனாலும் சண்டைக்கு வருவாரு. ஏன்னா அந்த அன்னைக்கு ஃபுல் நைட்டு முழிச்சிருந்தாங்க. வெடி முழிச்சிருந்துட்டு சண்டைக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா மத்தியானம் 1 மணியோ என்னமோன்னு நெனைக்கிறேன் எந்திரிக்கிறப்ப. அப்புறம் எங்க போய் நோம்பி. 1 மணிக்கு மேல எந்திரிச்சுட்டு, அப்புறம் பிரஷ் பண்ணி காஃபி குடிச்சிட்டு, அப்புறம் பசங்க மட்டும் குளிச்சாங்க. தம்பி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் தான் போடுறேன் நான் சட்டைய. அப்புறம் அண்ணா தான், "வேண்டாம் சாமி இதுக்கு மேல சட்டை போட்டு என்ன பண்ண போற? உடு அப்புறம் கல்யாணத்துக்கு போ முடில. அப்ப இந்த கஸ்டமர் இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணத்துக்கு போ முடில. சனிக்கிழமை நைட் போவோம்னு நினைக்கிறேன். அதனால கல்யாணத்துக்கு போட்டுக்கலாங்கன்னுட்டாங்க." சரின்னு அவன் பழைய ட்ரெஸ்ஸே போட்டுட்டேன். பாப்பா குளிச்சுட்டு அவளுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கலையே. அப்புறம் அவளும் குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ் ஒண்ணு போட்டுட்டா. நான் குளிச்சுட்டு நைட்டி போட்டுட்டேன். வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் எங்க நோம்பியே. அப்புறம் ஒண்ணும் இது பண்றது, பலகாரமா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் சாப்பாடு தான் செய்யணும், என்ன பண்றதுன்னு வச்சுட்டு, அப்புறம் சரி சிக்கன் எடுத்துட்டு வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காத்தாலேருந்து சோறே கிடையாது. தூங்கியே சலிச்சாச்சு. மதியானத்துக்கு மேல போய் அண்ணன் எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. அப்புறம் செஞ்சு அது ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணோம் செய்யறதுக்கு. அப்புறம் செஞ்சு பார்த்தா மணி 6:30 மணி. அந்நேரத்துக்கு தான் சாப்பிட்டோம். 6:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு, அப்புறம் பட்டாசு வெடிச்சாங்க 2 பேருமே. எனக்கு பட்டாசு வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அப்புறம் நான் போகல. நான் வரல சாமி, நீங்க போய் வெடிங்கன்னுங்காட்டி, அப்புறம் 2 பேரும் வெளியில வெடிச்சுட்டு, அப்புறம் வாசல்ல வெடிச்சுக்கிட்டு கிடந்தது. அண்ணன் மறுபடியும் சாப்பிட்டவரு மறுபடியும் தூங்கிட்டாரு.
இது என்னடா அநியாயமா இருக்குது அப்படின்ட்டு காத்தால இருந்து தூங்குனாரு, வந்தா பிடிச்சி மத்தியானம் வரைக்கும். அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டாங்க. அப்புறம் நான் பாட்டுக்கு என்னுடைய ஒர்க் ஆரி ஒர்க் நான் பார்த்துட்டு இருந்தேன். அல்ல அந்த அன்னைக்கு ஆரி ஒர்க் இல்லையே, என்னமோ பண்ணிட்டு இருந்தேன் தெரியல, எல்லாம் ஃபோன் நோண்டிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரின்ட்டு அப்புறம் பசங்க வந்ததுக்கப்புறம் மணி 10 மணி பக்கம் ஆகி போச்சு. அப்புறம் இப்போ சாப்பிட்லான்னா ஒருத்தருக்கும் பசி இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அண்ணன் எழுப்பினேன், ஐயோ எனக்கு தூக்கமாக இவ்வளோ தயவு செய்து என்னை எழுப்பாது போலன்ட்டாரு. அப்புறம் சரி போ தூங்கிட்டு போறாருன்னு விட்டாச்சு. அப்புறம் இவங்களும் எல்லாம் தூக்கம் வருது பசிக்கலைங்கம்மா அப்படின்னாங்க. சரி பசிக்கலைன்னா போங்க சாமி அப்படின்ட்டு, சரி இன்னைக்கு ஒன்றும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்புறம் நாளையிலேருந்து மறுபடியும் வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் நானும் நோம்பி அன்னைக்கு நைட் படுத்து தூங்கிட்டேன். ஸோ இவ்வளோதான் எங்களோட தீபாவளி வந்துட்டு இப்படி தான் போச்சு. ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் தைக்கிறதுக்கு மெட்டீரியல் எல்லாம் எடுத்து வந்து வச்சுருந்தோம். எங்கேங்க முன்னாடியே தைக்கலனாலும் முடிய மாட்டேங்குது. நோம்பி சமயத்தில் வந்துருச்சுன்னா நம்ம கஸ்டமர் துணி தைக்கவே சரியாக போயிடுது. எனக்கும் ப்ளவுஸ் தைக்கவே முடியல. அதான் சொன்னேன், சரி நாங்கள் வந்து நோம்பிக்கு துணி கேட்கலாங்க விட்டுறோம், ஆனால் எனக்கு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக புது துணி வேணும், பெருசாக ஒன்றும் புடவையே வந்து கட்டிட்டு போகிற அளவுக்கு இல்லை, அதனால எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இந்த கல்யாண வேலை முடிச்சு தான் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கே வெள்ளிக்கிழமை வரைக்கும் துணி இருக்கு. மறுபடியும் கடைசியாகவும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அவங்க அக்காவோட ட்ரெஸ், பொண்ணோட அக்கா ட்ரெஸ்ஸு. அதனால அதுவும் இருக்கு. அதுக்கும் தெரியல, 2 அர்த்தம் தான். ஏன்னா சனிக்கிழமை பொழுதோட தான் ரிசப்ஷன், அப்போ தான் நாங்கள் போயாகணும். காத்தாலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையெல்லாம் போக முடியாது, நேரத்தில் முகூர்த்தம், அதனால போக முடியாது. அது என்ன பண்ணுவாங்களா தெரியல. அப்புறம் இருக்கிறதையே போட்டுக்கிட்டு போக வேண்டியதான். நாளைக்கு ஒரு எங்க ரிலேட்டிவ்ல வந்துட்டு ஒரு வீடு புண்ணியாச்சனை இருக்கு, அதுக்கு போகணும். அப்புறம் நான் வரலான்ட்டேன், என்னால் வர முடியாதுல்ல, உங்களுக்கு வேலைக்கு தெரியும்ல. ரிசப்ஷன் ப்ளவுஸ் முடிக்கவே இன்னும் 2 டேஸ் ஆகிடும், ஹெவி ஒர்க்கு, அதனால நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சரின்ட்டாங்க. அதனால நம்ம அங்கே போகிற வேலையும் இல்லை. ஸோ இப்படி தாங்க நம்மளோட ஒவ்வொரு தீபாவளியும் இப்படி தான் போகும். என்ன போன வருஷம்லாம் பாப்பாளுக்கு கடைசி நேரத்தில் போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வருஷம் எனக்கு ஐடியாவே இல்லை, ஏன்னா இங்கே லோக்கலில் நல்லாவே இல்லை சுத்தமாக. ஐயோ அந்த துணியை ஏன்டா எடுத்தேன், 800 என்னமோ, அது 800 ஒன்றுமே ஒர்த் இல்லை. அதனாலே நான் வந்துட்டு இந்த தடவை வேணான்ட்டு. அப்புறம் பாப்பா குழந்தை தானே, அவள் கேட்கவே மாட்டா. பையனுமே எப்பவுமே கேட்க மாட்டான். நானாக தான் கண்ணு தைச்சுக்கன்னு தான் சட்டை கொண்டு போய் கொடுத்துச்சு. அப்புறம் பாப்பா கேட்டதுக்கு வேண்டாங்கம்மா, இப்போ தானே இப்போ பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்துள்ள, நான் அதையவே போட்டுக்கிறேங்கம்மா அப்படின்ட்டுருச்சு. அதே மாதிரியா நேற்றுக்கு பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போகிறப்பையும் இப்போ அவங்க ஸ்கூலில் மட்டும் புது ட்ரெஸ் தான் போட்டு வரணுன்ட்டாங்களாம். அப்புறம் அண்ணா யூனிஃபார்ம் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறங்காட்டி இல்லைங்க வீட்டுக்கு போய் வேறு ட்ரெஸ் போட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து கலர் ட்ரெஸ்ஸில் தான் வரணும், இதில் விடமாட்டோம் அப்படின்ட்டாங்களா. அப்புறம் வந்து பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் அதைத்தான் திரும்ப வந்து போட்டு போச்சுங்க. சரி ஓகேங்க, எங்களோட தீபாவளி இப்படி தான் போச்சு. உங்களோட தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து எப்படி போர் அடிச்சுதா ஜாலியாக இருந்துச்சா கேட்கறதுக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ வருது இல்லையோ, நம்மளோட ப்ளவுஸ் டிசைனோட வீடியோ வரும் சரிங்களா. பாருங்க, நீங்களும் அதே மாதிரி வந்து டிசைன்ஸ் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.